தேச பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த 3 ஆண்டுகளில் 100 முதல் 150 செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்தும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தற்போது எல்லை பாதுகாப்புக்காக 55 செயற்கைக்கோள்கள் செயல்பட்டு வருவதாகவும், நீண்ட நெடிய நில மற்றும் கடல் எல்லையை பாதுகாக்க இவை போதாது என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டு 150 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படும் என்றும், இதன் மூலம் இந்தியாவின் எல்லைகள் முழுக்க கண்காணிப்புடன் கூடியதாக மாறும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணனிடம் காஷ்மீர் தாக்குதல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். விவசாயம் பார்க்கிறவன் சிம்ரனுடன் நடிக்க கூடாதா என்று நடிகர் சசிகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், எல்லோரும் சிம்ரனுடன் நடிக்கிறீர்களே, எப்படி என கேட்கிறார்கள் என்று தெரிவித்தார். ஏன்பா நான்லாம் சிம்ரனுடன் நடிக்க கூடாதா என்று கேட்டால், இல்லங்க நீங்க கிராமம் என்றார்கள். கிராமத்தில் விவசாயம் பார்க்கிறவன் சிம்ரனுடன் நடிக்க கூடாதா, இதனால் உங்களுக்கு என்ன என்று சசிகுமார் கேள்வி எழுப்பினார். பஹல்காமில் நடைபெற்ற கோழைத்தனமான தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானின் கரங்கள் உள்ளதாகவும், நாட்டில் சமூகங்களுக்குள் ஒற்றுமையை உறுதிப்படுத்த வேண்டிய இத்தருணத்தில் பிளவை தூண்டி அரசியல் ஆதாயம் அடைய பாஜக அரசு முயல்வதாகவும் காங்கிரஸ் கட்சி தீர்மானம் இயற்றியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் குறித்து காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூடி விவாதித்தது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர்கள் ஜெய்ராம் ரமேஷ், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டம் தொடங்கும் முன்பாக உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் ராகுல் காந்தி தன் அமெரிக்க பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு அதிகாலை நாடு திரும்பினார். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவுடன் சமரச பேச்சு எதுவும் நடத்தப்படவில்லை என சீனா விளக்கம் கொடுத்துள்ளது. சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரி விதித்த நிலையில் பதிலுக்கு சீனா 125% வரி விதித்துள்ளது. அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யவும் சீனா தடை விதித்தது. இதையடுத்து இருதரப்புக்கும் வணிக யுத்தம் தீவிரமடைந்த நிலையில் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைக்க பரிசீலிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இதையடுத்து வரி விதிப்பு விவகாரத்தில் சுமூகமாக செல்ல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வெளியானது. இதையடுத்து உலகெங்கும் பங்குச்சந்தைகள் உயர்ந்ததுடன் இந்தியாவில் தங்கம் விலையும் ஓரளவு குறைந்தது. இந்நிலையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தங்களுக்கிடையே நடக்கவில்லை என சீனா மறுத்துள்ளது. இதுகுறித்து பெய்ஜிங்கில் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவா ஜியாகுன், வரி குறித்து அமெரிக்காவுடன் பேச தயார் என்றும், ஆனால் அப்பேச்சு சமத்துவத்துடனும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தங்களுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் முதல் நாடு என்ற பெயரை இந்தியா பெறும் என எதிர்பார்ப்பதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். வரி அல்லாத வர்த்தக தடைகள் குறைவாக உள்ளது, பணத்தின் மதிப்பை செயற்கையாக குறைக்காதது, அரசு மானியம் குறைவு போன்றவற்றால் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்வது எளிதாக இருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்திய குழு வாஷிங்டன் சென்றுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இந்தியா தவிர ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்கா பேசி வருகிறது. அமெரிக்காவின் கனெக்டிகட் மாநிலத்தில் உள்ள நியூ ஹேவன் நகரில் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. இதில் உள்ளூர் பாலஸ்தீனியர்கள், ஏல் பல்கலைக்கழக சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஏல் நகரில் உள்ள யூத அமைப்பு ஒன்றில் இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குவீர் பேச இருந்த நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. பாலஸ்தீன கொடியை அசைத்த போராட்டக்காரர்கள் சுதந்திர பாலஸ்தீனம் தேவை என முழக்கமிட்டனர். இஸ்ரேல் அமைச்சர் பென் குவீர் சாத்தானின் தூதர் என்றும் விமர்சித்து போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றோர் மீது ட்ரம்ப் அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இந்த நிகழ்வு முக்கியத்துவம் பெறுகிறது. Free, free, free Palestine!